தசிரா வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் அறம் நிறுவனர் தோழர் சி ராமசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கல்விக்கான இடஒதுக்கீடு ஒரு 69% உறுதிப்படுத்தியது இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக திராவிட இயக்கங்கள் தான் சொல்ல முடியுதுல்ல. இப்ப இதெல்லாம் ஒரு மாற்றம் தானே மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்ப இந்த 69% இடஒதுக்கீடு என்பது புரட்சி தலைவி அந்த செல்வி ஜெயலலிதா செஞ்சாங்க. அது ஒரு வரவேற்கத்துக்கு தான். அதுலேயும் இன்னும் பின்னடைவு இருக்கு. இடஒதுக்கீடு என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினால்தான் அது சாத்தியமாகும். இல்லை என்றால் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு லட்சணத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 1972 சட்டநாதன் கமிட்டி ஒரு கருணாநிதி காலத்தில் நியமிக்கப்பட்ட சட்டநாதன் கமிட்டி. அந்த அறிக்கையில அவர்கள் தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்கள் தமிழர்கள் என்ற இடஒதுக்கீட்டில் வர்றாங்க. அது எஸ்சியா இருந்தாலும் எஸ்டியா இருந்தாலும் பிசியா இருந்தாலும் எல்லாத்துலேயும் வர்றாங்க. இதை அவர்கள் மற்ற மாநிலங்களில் தமிழர்களுக்கு என்று பொது ஒதுக்கீடு தான் இருக்கு. அதுவரை அவர்கள் பொது ஒதுக்கீட்டில் தான் வரணும், இந்த மாநில ஒதுக்கீட்டில் வரக்கூடாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்களில் பெரும்பாலானவர்கள் தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்கள், தமிழர்கள் மிக குறைவு. அப்ப இடஒதுக்கீட்டு லட்சணமே எப்படி இருக்கு? ஏன் ஸ்டாலின் சாதிவாரி கணக்கெடுக்க மறுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர்கள் எவ்வளவு பேர் என்று உண்மை வெளிப்பட்டுவிடும். ஒன்றிய அரசு கிட்ட தான் அந்த உரிமை இருக்கும் போது நாம ஏன் எடுக்க முடியும்? உச்ச நீதிமன்றத்தை தெளிவா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பீகார் அரசு போட்ட வழக்குல சாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி இடஒதுக்கீட்டை அந்தந்த மாநில அரசுகளே தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று. இன்றைக்கு ஹரியானாவில் ஜார்க்கண்ட்ல அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆந்திராவிலையும் அந்த வேலை நடக்குது. பீகார்ல நடைமுறைப்படுத்த முடியல இடஒதுக்கீடு இல்ல, அவங்க சரியா பண்ணல. இப்ப தமிழ்நாட்டில் எப்படி வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததை உச்சநீதிமன்றம் தள்ளு பண்ணாங்கல்ல, அவங்க சொன்னது காரணம் என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துங்கள் என்பதுதான். சாதிவாரி நடவடிக்கை, அதாவது பாருங்க, அதை பிஜேபியும் செய்யல. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு விமர்சனம் பண்றீங்க, ஆனா பிஜேபி அதை இந்தியா முழுக்க செய்யலாம்ல, அதை ஏன் செய்யறது இல்லை? அதான் எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோங்க, காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் தேசிய இனங்களுடைய உரிமையை பறிப்பதில் முதன்மையானவர்களாக இருப்பார்கள். அதை முதல்ல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேசிய இனங்களுடைய உரிமையோடு வாழ்கின்ற வாழ்க்கையை அவர்கள் மறுக்கிறது தான் அவங்களுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். இப்போ மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு அகில இந்திய அளவில் அந்த கொள்கை வேண்டும்னு ஸ்டாலின் சொல்றாரு. சாதிவாரி முடியாத வேலையெல்லாம் அவன் செய்யணும், முடிஞ்ச வேலையெல்லாம் நான் செய்யணும். என்ன அர்த்தம் அது? உனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீ இந்த வேலையை செய்ய. மதுவை படிப்படியாக குறைப்போம்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு குறைக்கிறீங்களா? மதுவினால் வரக்கூடிய ஒரு நாளைக்கு 600 பேர் தமிழ்நாட்டில் தாடி அறுபடுகிறது. இதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன அக்கறை? கல்லூரி மாணவர்கள் கஞ்சா புழக்கத்தில் தமிழ்நாடு தலைநகரமாக இருக்கு. அப்போ திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டினுடைய பண்பை, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய கொலைகளை ஒட்டுமொத்தமா காமிக்கிறீங்க. 2012 அதிமுக ஆட்சி காலத்துல தான் அதிகமான கொலைகள் நடந்துச்சுன்னு. இதுவே ஒரு பெரிய அயோக்கியத்தனம். ஒரு தவறு நடக்குது, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஸ்டாலின் கேட்டா எடப்பாடி ஆட்சியில் நடக்கலையான்னு பேசினா இது பெரிய அயோக்கியத்தனம். எங்க ஆட்சியில கட்டுப்படுத்தவும் குறைப்போம்னு சொல்லணுமே தவிர லாவணி கச்சேரி படக்கூடாது, கெட்டு போனதை சொல்லக்கூடாது. நான் கேட்கிறேன், இப்ப ஊழல் பண்ணாக்க அவர் ஊழல் பண்ணல அவர் ஊழல் பண்ணல கேட்க உதாரணம் காட்டுறீங்கல்ல, ஏன் நல்லது செய்யறது நீங்க சொல்ல வேண்டியானே? தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் நல்லது செய்திருக்கின்ற தினமணியில ஒரு வடி போட்டா அது தூக்கி வச்சு பிடிக்கிறீங்க. நீங்க அப்ப என்ன சொல்லணும்? யோக்கியமா இருந்தா கர்நாடக அரசுல இந்த நல்லது இருக்கு, ஆந்திர அரசுல இந்த நல்லது இருக்கு, அந்த அரசுல இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லுவியா? நீ சொல்லுவியா? நீ உனக்கு அந்த யோக்கியதை இருக்கா? அந்த தார்மீக உரிமை இருக்கா? முதல்ல என்ன அயோக்கியத்தனமான அரசியல்? தமிழர்கள் இழிச்சவாயர்களா இருப்பதனால நீ பேசுறீங்க. இப்ப பாருங்க, இந்த தமிழ் வளர்ச்சி நிறுவனத்துக்கு இந்த பாலகிருஷ்ணனை இப்ப தலைவராக போட்டிருக்காரு ஸ்டாலின். பாலகிருஷ்ணன் சிந்துவெளி நாகரிகம் அங்கிருந்து தமிழர்கள் வந்தேரிகள்னு பாலகிருஷ்ணன் சொல்றாரு. தமிழை பற்றி, தமிழ் மொழியை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? இப்ப அவர்களுக்கு என்று ஒரு பிரச்சனை என்றால் அது உடனடியாக தீர்வு. தமிழர்கள் என்றால் அதை போடுறாங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். மதுரையில தமுக்க மைதானத்துக்கு சங்கரா சுவாமிகள் பேர் இருக்கு. அவர் நாடக தந்தை என்று சொல்கிறார். அவர் பேரை மீண்டும் வைக்க வேண்டியதானே? நாங்க தமிழ் அமைப்புகள் பல போராட்டங்கள் நடத்துறோம், இன்னும் வைக்கலையே. ஏன்னா சூடு சொரணை இல்லை. தமிழர்கள் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழர்கள் கிளர்ந்தா என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். நாங்கள் எச்சரிக்கையா தான் சொல்றோம் அதை. இப்போ நீங்கள் இதற்கு முன்பே சட்டம் ஒழுங்கு குறித்து பேசிக்கிட்டீங்க. இங்கே சமீபத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது, அதை திராவிட கட்சிகள் பார்க்கல அப்படின்ட்டு ஓபிஎன்ஐஆர் அவர்கள் பேசியிருந்தாங்க.
இருந்தாலும் திமுக ஆட்சியில தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சரியான ஒரு பாதுகாப்போட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பதில் கொடுக்குறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? மிக மிக அயோக்கியத்தனமான செயல். இதுக்கு வேங்கவயல் உதாரணம். இன்றைக்கு கண்ணப்பன் நம்ம அமைச்சரவையில் இருக்கார்ல, அவர் ஒரு பிடிஓ நீ எஸ்சி பிடிஓன்னு கேட்குறாரு. பொன்முடி அமைச்சர் நீ ஓசியில் தானே வந்தேன்னு கேட்குறாரு. தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்துவது திராவிட இயக்கத்தின் வேலை. ஈவே ராமசாமி என்ன சொன்னாரு? பரட்சிகள் எல்லாம் மேல் சட்டை அணிய துணிந்ததனுடைய விளைவு தான் துணி விலையெல்லாம் ஏறி போச்சு சொன்னவர் தான் ஈவே ராமசாமி. தாழ்த்தப்பட்ட மக்களை கருணாநிதி என்ன சொன்னாரு? நீங்கள் பொது தொகுதியில் போட்டியிட ஆசைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. திமுகவை எங்களை தாண்டிதான் திமுகவை தொட முடியும் என்று. அவர்களுக்கு சூடு சொரணை இல்லை. உங்களுக்கு சொன்ன பதில் தான் இது. பொது தொகுதியில் இருப்பதற்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று சொன்னவர் தான். நாங்கள் சிலர் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள்லாம் எங்களை விட ஒப்பிடுற அளவில் அல்ல மதிப்பீடு செய்கிற அளவில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள். இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் ஈவே ராமசாமியை விமர்சித்தவர்கள், இப்போது முற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவே அதுவெல்லாம் நிற்காது. அதெல்லாம் எல்லாம் இப்போ கலண்டு போயிடும். இப்போ தமிழர்கள் கிளர்ந்தால், தமிழர்கள் ஓர் அணியில் திரண்டு விட்டால் திராவிடம் ஆரியம் காற்றில் பறந்து ஓடும். ஆனா களசூழல் அப்படி இல்லை. நீங்க குறிப்பிடக்கூடிய கட்சிகள் வந்து திமுகவுக்கு ஆதரவான கட்சிகள் வந்து திமுகவோட தான் பயணிக்கிறோம், அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்கு நாங்கள் முக்கியமான ஒரு பங்குல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழர்கள் தம் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் தனித்தனியாக தானே இருக்கு. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு சொல்ல வரீங்க? 2026 தேர்தல் களம் என்பது ஒரு வித்தியாசமா இருக்கும். இதுல வந்து நாங்கள் தமிழ் தேசிய அமைப்புகளெல்லாம் நாங்கள் என்ன கருதுகிறோம் என்றால், திராவிட இயக்கங்கள் வீழ்த்தப்பட வேண்டும், காங்கிரஸ் பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், வர்க்க அரசியல் பேசக்கூடியவர்கள் ஒரு அணி சேர்க்கையாய் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசை அமைப்பதற்கு முன்முயற்சி எடுக்கணும். அதற்கான முன்முயற்சி இதுவரையிலும் எடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் அதை முன்மொழிந்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் இந்த கழுசடைகளை பின்னால் செல்வதை விட இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு ஒரு 15% வாக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே போல வர்க்க அரசியல் பேசுகின்றவர்களுக்கு ஒரு 15% வாக்கு இருக்கு. இந்த 30% வாக்கு ஓர் அணியில் திரள்கின்ற பொழுது அது மேலும் பலம் பெற்று இந்த ஆரிய திராவிட அரசியலை வீழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றலை பெறும். அதற்கான சூழல் இப்பொழுது இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அந்த சூழலை நாம் உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்கு சிலருக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த பழைய அந்த இடதுசாரிகளுக்கு அந்த பழைய வீச்சு இல்லை. அவர்கள் மிக மிக பின்தங்கி போய்விட்டார்கள். கீழத்தஞ்சையிலே சாணிப்பாலையும் சவுக்கடையும் தடுத்து நிறுத்திய இயக்கம் தான் இடதுசாரி இயக்கம். அந்த இயக்கம் இன்னைக்கு வந்து சார்பு இயக்கங்களாக போயிடுச்சு. அவங்கள பற்றியெல்லாம் நாங்கள் பேச விரும்பலை. அவங்கெல்லாம் அதிலிருந்து ரொம்ப நீட்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இனிமேல் வந்து அவங்க வர முடியாது. ஒரு புதிய அந்த பேரில் புதியதாக வர வேண்டிய ஒரு சூழல் தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு. அதனால ஒரு அந்த விஷயத்தை நாம் ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டும். மார்க்ஸ் குறிப்பிடுகிறார், வரலாற்றின் நாயகர்கள் மக்கள் தான், இவர்கள் அல்ல. இவர்கள் எத்தனை முறை 67 ஆண்டுகள் இந்த ஆட்சி ஆண்டு தமிழர்களை ஏமாற்றி சுயமரியாதை இல்லாதவனாக பிறர் காலி விழுந்து வாழக்கூடிய சூழல் தான் தள்ளியிருக்கிறாங்க. இந்த சீர்திருத்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இது இந்த சமூகம் எப்படி இழிநிலையில் இருப்பது என்பதற்கு இந்த சீர்திருத்த திட்டங்கள் ஒரு உதாரணம். காலையில் உணவு போடுவது, இலவச பேருந்து, இதெல்லாம் வந்து மனிதனை இழிவுபடுத்துவது. தமிழருடைய வாழ்வியல் முறை என்பது அன்பு, அறிவு, அறம், வீரம் இவற்றை அடிப்படையாய் கொண்டது. தமிழர்கள் ஒரு உலகத்தையே கொடுத்துவிட்டு படித்துவிட்டு உலகத்தை கொடுத்தால் வாங்க மறுப்பவர்கள் தமிழர்கள். ஆரியர்களோ திராவிடர்களோ அப்படி அல்ல. நீங்கள் எந்த வகையிலாவது வெற்றி பெற வேண்டும், வழிமுறைகளை நெறிமுறைகளை பார்க்காதீர்கள் என்று கோட்பாடு உடையவர்கள் தான் இந்த பாரதிய ஜனதாவும் திராவிட இயக்கங்களும். ஆனா அந்த இயக்கங்களுக்கு தானே ஆதரவு அளிக்கிறாங்க. நீங்க குறிப்பிட்டது வந்து திமுக ஆட்சி அகற்றப்படணும் அப்படின்னு தொடர்ந்து பேசினாலும் இந்த அதிமுக வந்து வலுவா இருக்கா அப்படின்னு இருக்கு. அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி தான் போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அவர்களை வளர்க்கக்கூடியது திராவிடம் வேண்டான்னு சொல்லக்கூடியவர்கள் ஆரியத்தோட ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகளால என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு துரதிருஷ்டமான ஒரு காலம். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் தமிழர்களை ஒரு மனிதர்களாகவே நினைக்கவில்லை, தமிழ்நாட்டை ஒரு நாடாகவே நினைக்கவில்லை.
நான் அதான் குறிப்பிடுவது, இப்பொழுது நடைபெறுகின்ற யுத்தம் ஒரு இறுதி யுத்தம். இது ஆரியர்கள் திராவிடர்கள் ஒரு அணியாகவும் தமிழர்கள் எதிரணியாகவும் இருக்கிற ஒரு யுத்த களம். இந்த யுத்த களத்தில் தமிழர்கள் தோற்றால் அமெரிக்க ஆஸ்திரேலிய பழங்குடிகளாக மாற்றப்படுவார்கள். வென்றால் உலக மக்களால் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய பெருந்தேசிய இனம். உலகத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்ற அந்த ஒப்புயர்வு அற்ற பெருமைக்கு உரிய நபர்களாக நாம் மாறும். அதனால் அவர்கள் இருவரும் கைகோர்த்து நிற்பார்கள். தமிழர்களை ஆள்வது யார்? ஆரியனா திராவிடன்? அது அவங்களுக்குள்ள போட்டி. வேற தமிழனை தமிழன் ஆளக்கூடாது. ஈவ ராமசாமி என்ன தமிழருக்கா பேசினாரா? இந்தி ஒழிகன்னாரு, அப்புறம் இந்தி வாழ்கன்னாரு. நீங்க உங்க வீட்டில் ஆங்கிலத்தில் பேசுங்க என்று பேசினா ஈவே ராமசாமி பேசினாரு. அப்ப ஈவே ராமசாமிக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? சங்கராச்சாரியார் நீசபாசை என்றார், இவர் காட்டுமராட்டி மொழி என்றார். அப்ப தமிழர்களை இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்துவது திராவிட இயக்கங்கள், ஆரிய இயக்கங்களுடைய அடிப்படை கோட்பாடு. ஆரியத்திற்கும் தமிழுக்கும் 3000 ஆண்டு மாநில யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த யுத்தத்தில் இன்னும் முடிவில்லாதனால தான் நான் இப்ப இறுதி யுத்தம் என்று நான் கணித்திருக்கிறேன். இப்ப இன்னைக்கு வடவர்கள் இங்கே குடியேறிவிட்டார்கள் நிறைய பேர். இவர்களை பற்றி இந்த இயக்கங்களுக்கு என்ன நிலைப்பாடு? ஆகவே தோழர்களே, இப்போ நாம் இந்த ஒரு இருண்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இருண்ட காலம் என்பது அங்கே தீ இல்லை என்று பொருள் அல்ல. அது தீ இருக்கிறது, அது சாம்பல் படிந்திருக்கிறது. அதை ஊதி பெருக்கி தமிழ் தேசிய ஆற்றலை வளர்த்தெடுத்து ஆரிய திராவிட அரசியலை வீழ்த்தி நாம் ஆளுமைக்கு உயர வேண்டும் என்பதுதான் அந்த ஆற்றல். இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க, இப்போ நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் வாக்குகளை வாங்கி தமிழ் தேசிய அரசியல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதிதாக வந்த விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி 2026 தேர்தல் களம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அரசியல் சூழல் எப்படி பாக்குறீங்க? இப்போ கூட்டணி குறித்து கேட்கும் போது சீமான் அவர்கள் தனித்து போட்டின்னு சொல்றாரு. விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிரான கட்சி நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2026 தேர்தல் களத்துல திமுக அதிமுக தாண்டி இந்த இயக்கங்களோட அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல தோழர் விஜய் சொல்றது சரியில்லை. அவர் அவருக்கு தனக்கு என்ன பலம் பலவீனம் என்பதை தேர்தல் மூலமாக தான், தேர்தல் அரசியலில் தேர்தல் மூலமாக தான் நிரூபிக்க முடியும். அது அந்த உரிமை விஜய்க்கு கிடையாது. விஜயை பொறுத்தவரையில் அவர் கிட்டத்தட்ட ஆரிய திராவிட சார்புடைய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார். தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் சிவாஜி கணேசன், பாக்கியராஜ், டி ராஜேந்தர் போன்றவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் எப்படி வீழ்ந்தார்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு தான் அவர் போவார். ரெண்டாவது, நீங்கள் ஒரு போராட்ட களம்தான் ஒரு கட்சி தலைமையை உருவாக்கும். லெனினை உருவாக்கியது ஒரு போராட்ட கழகம், மாசேத்திங்கை உருவாக்கியது ஒரு போராட்ட கழகம், பிரபாகரனை உருவாக்கியது ஒரு போராட்ட கழகம், தமிழரசனை உருவாக்கியது ஒரு போராட்ட கழகம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு பற்றாக்குறை இருக்கு. இந்த பற்றாக்குறை இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திலிருந்து ஒரு புதிய தலைமை உருவாகும். சீமானை பொறுத்த வரையில தமிழ் தேசிய அரசியல் அவரால் பரவலாக்கப்பட்டிருக்கிறது உண்மை. அதுல சில தந்திரங்கள் உபாயங்கள் பயன்படுத்துவதில் பின்தங்கி இருக்கலாம், முன்னேறி இருக்கலாம். என்றாலும் சீமான் அரசியலை கண்டு மற்றவர்கள் அஞ்சுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலத்தை நீங்கள் குறிப்பிட்டது போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியையோ அல்லது அவர்களுடைய பேசுகிற மற்ற அமைப்புகள் எப்படி முட்டு கொடுக்கிறார்களோ அதுபோல தமிழ் தேசிய அரசியல் வரும். ஏன்னா எதிரியுடைய தாக்குதல் கூடத்தான் தமிழ் தேசிய அமைப்புகளோட ஓர்மை வரும். இன்னமும் கூடுதலாக தாக்குதல் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நாங்கள் எதிர்கொள்ள தயாராகவும் இருக்கிறோம். அந்த தாக்குதல் மூலமாக தான் நாங்கள் முன்னேறி அவர்களை வீழ்த்த முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு இயக்கம். அது ஒரு கடுசடையான இயக்கம். அதை பற்றி வரையறையே பண்ண முடியாது. கருணாநிதி பெரிய முத்தமிழ் அறிஞர்னு சொல்லுவாங்க அவரை. இசைத்தமிழ், இயல் தமிழ், நாடகத்தமிழ் இதுக்கெல்லாம் பங்களிப்பு செய்தவர்களுக்கு கருணாநிதி என்ன பண்ணாரு? 4வது தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய பாண்டித்துரைத்தவருக்கு என்ன சிறப்பு இருக்கு? தமிழிசை சங்கத்தை தோற்றுவித்தார் ஆசாசர் முத்தையா செட்டியாருக்கு என்ன பங்களிப்பு இருக்கு? நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு என்ன முக்கிய தந்தை இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெயர்கள் எல்லாம் கருணாநிதி பேர் வைக்கிறாங்களே, இதெல்லாம் தமிழர்களை இழிவுபடுத்துகிற, அவமானப்படுத்துகிற சின்னங்கள். இது தமிழ் தேசிய அரசியல் ஆளுமைக்கு வருகின்ற பொழுது இதெல்லாம் அழித்து ஒழிக்கப்படும்.
அதே போல மெரினாவில் இருக்கிற அந்த திராவிட சுடுகாடு அதெல்லாம் அடித்து ஒழிக்கப்பட வேண்டியது. இதில் இன்றைக்கு தமிழ் தேசிய அமைப்புகள் முன்னணியில் இருக்குது. இந்த வேலையை நாங்கள் துரிதமாக செய்து முடிப்போம். காலம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தர இருக்கிறது என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். சரிங்க, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.